ராமானுஜா, ஈசாவாஸ்யோ உபனிஷத் ஆத்மாவை பற்றி சொல்வது என்ன தெரியுமா? ததே ஜதி தன்னை ஜதி தத்தூரே தன்வந்திகே ததந்தரஸ்ய சர்வஸ்ய தது சர்வஸ்யாஸ்ய பாஹ்யதக. அதாவது ஆத்மா அசையக்கூடியது எனினும் அசைவதில்லை. அது தூரத்திலும் இருக்கும், மிக அருகிலும் இருக்கும், அனைத்திற்கும் உள்ளிலும் இருக்கும், வெளியிலும் இருக்கும். குருதேவா, இது மிகவும் சூட்சமமான ஒரு வாக்கியம். ஆத்மாவின் இயல்பை கண்ணபெருமானும் தன் உபதேசத்தில் குறிப்பிடுகிறார். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகः நச்சைனம் கிளேதயந்த்யாபோ நாசோஷயதி மாருதः. ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாததும், நெருப்பால் எரிக்கப்பட முடியாததும், நீரால் நனைக்கப்பட முடியாததும், காற்றால் உலர்த்தப்பட முடியாததும் ஆகும். சரியாக சொன்னாய். நீ சொன்ன குறிப்பையும் குறித்து வைத்துக்கொள். இந்த உபனிஷத் வாக்கியத்தை பார்த்தாயா? இவ்வுலகில் பாடுபட்டு சிரமப்பட்டு நாம் சம்பாதிக்கும் பௌதீக வஸ்துக்கள் நாம் எதிர்பாராமல் பல நேரங்களில் நம்மை விட்டு போய்விடுகிறது. அதேபோல் பரம் என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த லோகத்தில் புண்ணிய செயல்களின் மூலம் நாம் பெற்ற போகப் பொருளும் அகன்று விடுகிறது. இது சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம். அன்று தாங்கள் ஒரு வாக்கியத்தை முண்டக உபனிஷத்திலிருந்து தெரிவித்தீர்களே, பரீட்ச லோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயாத் நாஸ்திய கிருதா கிருதேனஹா. சான்றோன் ஒருவன் எந்த விதத்தில் புண்ணிய கர்மங்களை செய்தால் எப்படிப்பட்ட உயர்ந்த லோகங்களை அடையலாம் என்பதை சாஸ்திரங்களின் மூலம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவன் சென்றடையும் இலக்கில் அவனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனால் வெறும் புண்ணிய கர்மங்களை செய்தால் உயர்ந்த லோகங்களை அடையலாம், பரபிரம்மத்தை அடைய முடியாது என்பதையும் அவன் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பரபிரம்மத்தை அடைய பற்றற்ற நிலையில் செயல்படும் நிஷ்காம கர்ம செயல்கள் வேண்டும் என்று இந்த வாக்கியம் சொல்வதாக தாங்கள் அன்று குறிப்பிட்டீர்கள். தாங்கள் முதலில் குறிப்பிட்ட சாந்தோக்கிய உபனிஷத வாக்கியத்திலிருந்து இந்த முண்டக உபனிஷத வாக்கியம் ஒத்துப்போகிறது என்று தோன்றுகிறது குருதேவா. அபாரம் ராமானுஜா, அபாரம். மிகவும் சரியாக சொன்னாய். நல்ல ஞாபக சக்தி உனக்கு. அது தங்களின் அனுகிரகம் குருதேவா. நன்கு மனதில் பதியும்படி தாங்கள் அல்லவா பாடத்தை போதித்தீர்கள். உண்மையை உணர்ந்து பேசுகிறாய். குருவின் உயர்வை உணர்ந்தவன் நீ. வந்தனம் குருதேவா. அடே கைலாசம், வெகு நேரமாக உன்னை காணவில்லை. எங்கோ தலையை காட்டுவது, இங்கு வாளை காட்டுவது என்ற வகையில் ஊர் சுற்றிவிட்டு வருகிறாயா? நேரே பார்த்ததும் வந்தனம் குருதேவா என்று குழைய வேண்டியது. உன்னை எல்லாம் ஐயோ தொலைந்த குருதேவா, அவசரப்பட்டு சாபமெல்லாம் கொடுத்து விடாதீர்கள். தங்களை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள்? தங்கள் காரியமாகத்தான் வெளி வேலைக்கு சென்றிருந்தேன். பீடிகை போடாதே, விஷயத்தை சொல். சுவாமி, சமீபத்தில் வந்த நன்கொடை தொகையை சம்பூரணம் என்னிடம் வந்து கொடுத்தார். சரி, அதில் ஒரு தொகையை நம் பாடசாலை பராமரிப்பிற்கென்று வழக்கமாக கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டேன். சரி, மற்றொரு குறிப்பிட்ட தொகையை நம் காஞ்சியம்பதி பாடசாலை கட்டிடப் பணிக்காக மேற்பார்வையாளரிடம் கொடுத்து விட்டு வந்தேன். சரி, மீதமுள்ள தொகையை என்ன செய்தாய்? அதை பத்திரமாக மற்ற கையிருப்பு தொகையோடு சேர்த்து வைத்திருக்கிறேன் குருதேவா. இதன் விவரங்களை எல்லாம் நான் எப்படி அறிவது? விவரங்களை மனப்பாடமாக சொல்ல போகிறாயா? குருதேவா, தங்கள் உத்தரவுப்படி கணக்கு வழக்குகளை சம்பூரணத்திடம் தெரிவித்து அவர் கைப்பட ஓலையில் எழுதி வைத்துள்ளார். தாங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் சரிபார்த்துக் கொள்ளலாம். அதை ஒரு நாள் தனியாக ஆராய்கிறேன். சரி, கடைசியாக வந்த நன்கொடை தொகை எவ்வளவு? அந்த தொகையா? 100 பொன் வந்தது குருதேவா. ஆமாம், இதில் எவ்வளவு பொற்காசுகள் என்று அமைச்சர் சொன்னார்? 110 பொற்காசுகள். அப்படியா? சரி,
நீ போய் வாணியராயன் மாணிக்கத்திடம் நான் சொன்னேன் என்று 5 ஆழாக்கு செக்கிலாட்டிய எள் எண்ணெயை வாங்கி கொண்டு வா போ. உத்தரவு குருதேவா. ராமானுஜா, அவன்தான் போய்விட்டானே, இன்னும் ஏன் அவன் போன திசையையே பார்த்து கொண்டிருக்கிறாய்? இல்லை சுவாமி, அவர் சரியான வழியில்தான் போகிறாரா என்று யோசிக்கிறேன் சுவாமி. ராமானுஜா, நீ என்ன சொல்ல வருகிறாய்? ராமானுஜா, உன்னைத்தான் கேட்கிறேன். ஏதோ சொல்ல எத்தனித்தது போல் தோன்றியது. பிறகு ஏன் மௌனமாக ஆகிவிட்டாய்? இல்லை, ஒரு விஷயத்தை தங்களிடம் தெரிவிக்க வேண்டும். இருப்பினும் அச்செயல் சரியா தவறா என்று சற்று தடுமாறுகிறேன் சுவாமி. ராமானுஜா, உன் எதிரில் இருப்பது உன் குருநாதர். பிறகு ஏன் தயக்கம்? எதுவாக இருந்தாலும் என்னிடம் தெரிவிக்கலாம். தாங்கள் சொல்வது சரிதான் சுவாமி. மனதில் உள்ளதையும் தெரிந்த உண்மைகளையும் குருநாதரிடம் மறைக்காமல் தெரியப்படுத்துவதுதான் குரு விசுவாசம். எனவே அடியேன் அறிந்த உண்மையை தங்களிடம் தெரிவிக்க வேண்டியதுதான் முறை. இப்போது வந்து சென்றாரே கைலாசம். ஆமாம், கைலாசம். என்ன பண்ணினான் அவன்? சொல். சற்று நேரத்திற்கு முன் நன்கொடை தொகை எவ்வளவு என்று தாங்கள் வினவினீர்கள் அல்லவா? ஆமாம், வினவினேன். அதற்கு அவர் மொத்த தொகை 100 பொன் என்றார் அல்லவா? ஆமாம். ஆனால் வந்த நன்கொடை தொகை 100 பொன் அல்ல. பிறகு எவ்வளவு? 110 பொன். ராமானுஜா, நீ நிஜமாகத்தான் சொல்கிறாயா? உனக்கு எப்படி தெரியும்? அது அடியேனுக்கு நன்றாக தெரியும். அன்று அத்தொகையை ஆசான் சம்பூர்ண சுவாமிகள் காசுத்தொகை பொதியை கைலாசத்திடம் கொடுக்கும் சமயம் யதார்த்தமாக அடியேன் அவ்விடத்திற்கு வந்தேன். மொத்த தொகை எவ்வளவு என்பதை பற்றிய சம்பாஷணை அடியேன் காதில் விழுந்தது. ஆனால் 110 பொற்காசுகளை கைலாசம் ஏன் 100 பொற்காசுகள் என்று சொன்னார் என்பதுதான் அடியேனுக்கு புரியவில்லை. என்னிடமே அந்த கைலாசம் அயோக்கியத்தனம் செய்கிறானா? அவனை... சுவாமி, சுவாமியின் கோபம் தணிய வேண்டும். அவசரப்பட்டு அவரை ஏதும் தண்டித்து விட வேண்டாம். ஒரு முறை மன்னித்து விடுங்கள் சுவாமி. ராமானுஜா, நீ பார்த்தது ஒரு முறை. ஆனால் அவன் கையாடல் செய்தது எத்தனை முறை இருக்குமோ அதை பொறுத்துதான் என்னுடைய கண்டிப்பும் தண்டனையும் இருக்கும். இவ்விஷயத்தை என்னிடம் விட்டுவிடு. இந்த யாதவ பிரகாசன் வழக்கை விசாரிக்கும் வழியே தனித்துவம் வாய்ந்தது. பொறுத்திருந்து பார். சரி, நீ செல். நான் பிறகு உன்னை அழைக்கிறேன். சுவாமி, குறிப்பிட்ட நாட்களுக்குள் பல திவ்ய தேசங்களை, புண்ணிய தலங்களை சேவித்தது வியப்பாக இருக்கிறது. எம்பெருமானின் தரிசனமோ மெய் சிலிர்க்க வைத்தது. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற எம்பெருமான் அல்லவா? அந்த பெருமிதத்தோடு நம்மை கடாட்சிப்பதால் ஏற்பட்ட சிலிர்ப்பு அது. நம் ஆச்சாரியரோடு பெருமாளை சேவித்தோம் அல்லவா? எனவே மெய்சிலிர்ப்பு இரட்டிப்பாகிறது. எம்பெருமானை சேவித்த பரவசத்தை நம் மேனி பெற்றாலும் ஆச்சாரியரின் திருமேனியை நினைத்து கவலையாக இருக்கிறது. இந்த வயதிலும் இவ்வளவு நெடுந்தூர சஞ்சாரம் அவசியம் செய்யத்தான் வேண்டுமா சுவாமி? அடியேனுடைய வயதை நினைத்து ஏன் வருந்துகிறாய் மாறனேர் நம்பி? பல திவ்ய தேசங்களை தரிசித்ததில் அடியேன் சற்று தெம்பாகவே இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும்
அடியேனோடு இருக்கையில் முதுமையை பற்றி அடியேன் சிந்திப்பதே இல்லை. இருப்பினும் தங்கள் உடல்நிலை குறித்து அடியனுக்கு பயம் ஏற்படத்தான் செய்கிறது சுவாமி. மாறனேர், உடலை நினைத்து வருந்தி ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பதற்கா ஆச்சாரியர் என்ற பட்டம் கொடுத்திருக்கிறீர்கள்? நாம் அனைவருமே எம்பெருமானின் சேவகர்கள். எனவே பல இடங்களிலும் நம் சேவை தொடர வேண்டும். அதற்கு பல இடங்களுக்கு பிரயாணம் செய்து பலதரப்பட்ட மக்களை சந்திக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த தேகம் பெற்றதின் பயனே சம்பிரதாயம் எங்கும் பரவி அனைவரும் கிருஷ்ண குணானுபவம் பெறும்படி செய்வதுதானே. அதற்காக நெடுந்தூர பயணம் என்றாலும் உடலில் வலு இருக்கும் வரை சஞ்சாரம் செய்யத்தான் வேண்டும். பகவான் இட்ட பணியை செய்தே தீர வேண்டும். சுவாமி, ஒரு விஷயம் குறிப்பிட விரும்புகிறேன். நாம் சென்று வந்த சில கோவில்களில் நித்தியப்படி கைங்கரியமே நடைபெறாத நிலையை நாம் காண முடிந்தது. தாங்கள் அங்குள்ளோருக்கு இறைப்பணியையும் சமுதாய பணியையும் எடுத்துச் சொல்லி அவர்களின் உடம்பில் ஓர் புது ரத்தம் பாய்ச்சியிருக்கிறீர்கள். இனி அங்குள்ள எம்பெருமான் சன்னதிகளில் இருவேளை தீபம் ஏற்றப்பட்டு அவ்வூரும் புத்தொளி வீசி பெருமானின் சேவையில் பிரகாசிக்கப் போகிறது. சரியாக சொன்னீர்கள் சுவாமி. ஆங்காங்கே எழுச்சியும் மலர்ச்சியும் நம் ஆச்சாரியாரின் சஞ்சாரத்தாலேயே ஏற்பட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த வயதிலும் ஆச்சாரியர் நம் பிரதேசத்திற்கு வந்திருக்கிறாரே என்று ஊர் மக்கள் ஊக்கமும் உற்சாகமும் அடைந்ததை காண முடிந்தது. ஆங்காங்கே கோயில் கொண்டிருக்கும் பெருமாளுக்கும் நம் ஆச்சாரியரை காண வேண்டும் என்ற திருவுள்ளம் இருந்திருக்க வேண்டும். எல்லாம் அவன் திருவருள். திட்டமிட்டபடி திருமாலிருஞ்சோலை சென்று வர வேண்டும் என்று நினைத்தோம். அது முடிந்தாகிவிட்டது. உடல் தெம்பை அவன் அளிக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒரு முறை சஞ்சாரம் செய்ய வேண்டும். அதைவிட முக்கியமாக நம் சம்பிரதாயம் தழைத்து வளர ஒரு உன்னதமான சிரேஷ்டரை தேடி கண்டுகொண்டு அடியேனிடத்தில் அமர்த்த வேண்டும். சுவாமி, சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். மலராண்டான், ஜலம் உள்ள குடுவை உன்னிடம்தானே உள்ளது. அதிலிருந்து சீக்கிரம் ஜலம் எடுத்துக் கொடு. என்னவாயிற்று? மன்னிக்க வேண்டும் சுவாமி. வரும்போது நான் அறியாமலேயே அனைத்து ஜலமும் தழும்பி கொட்டி இருக்கிறது. பானையில் ஒரு சொட்டு ஜலம் கூட இல்லை. இதோ ஒரு நொடியில் எங்கிருந்தாவது ஜலம் கொண்டு வந்து விடுகிறேன். சீக்கிரம் கொண்டு வா. சரி. ஆண்டாளின் ருது ஜாதகத்தை ஜோசியரிடம் காண்பிக்க சென்று கொண்டிருக்கிறேன். நீ ஒன்று செய், வெளியே சென்று அங்கிருந்து உள்ளே வா. உன்னை பார்த்துவிட்டு நான் செல்கிறேன். அது நல்ல சகுனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஜோசியர் இருக்கிறாரா? நீங்கள்? என் பெயர் சுதர்சனம். இப்பொழுது அவர் அகத்தில் இல்லை, வெளியே சென்றிருக்கிறார். பெருமாள் எங்களுக்கு கை காண்பித்து விட்டார். இந்த கோயிலுக்குள் நுழைந்ததும் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கும் எங்களுக்கு உகந்த பெண் கிடைத்து விட்டாள். அப்படியா? யார் அந்த பெண்? வேறு யாரும் இல்லை, இவருடைய மகள் ஆண்டாள் தான். உங்கள் மகள் ஆண்டாளின் ஜாதகத்தில் தோஷம் உள்ளது. அவள் எந்த ஆணை திருமணம் செய்து கொண்டாலும் அவனோடு சேர்ந்தால் அவளுடைய கணவன் உயிரோடு இருக்க மாட்டான். விதி, எல்லாம் விதி. நமஸ்காரம் சுதர்சனம். நமஸ்காரம். உங்களிடம் சற்று பேச வேண்டும். தெரிகிறது, சொல்லுங்கள். எதுவும் சொல்ல முடியாததால் தான் உங்களை பார்ப்பதே நான் தவிர்த்து கொண்டிருந்தேன். அதற்காக என்னை மன்னிக்க வேண்டும். பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லாதீர்கள். நீங்களோ
மிகவும் பிரபலமான ஜோதிடர். அடியேனோ சாமானியன். என்னிடம் மன்னிப்பு கேட்கிறீர்கள். மிகவும் உயர்ந்த ஜோதிடன் என்ற மமதையில் தான் இருந்தேன். ஆனால் பகவானோ உங்கள் மூலம் எனக்கு ஒரு நல்ல போதனையை கொடுத்து விட்டான். ஜோதிடன் என்று கூறியதுமே ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து விட்டேன் என்ற இருமாப்பு, தலைக்கணம், இது எல்லாமே என்னுள் குடிகொண்டு விட்டது. அதற்கு ஏற்றவாறு எல்லோரும் என்னை மதிக்கவும் செய்தனர். சிலர் என்னை கடவுளுக்கு நிகராக புகழ்ந்ததும் உண்டு. என் சொல்வாக்கினால் செல்வாக்கு கூடியது. செல்வ செழிப்பினால் ஒருவித மிதப்பிலும் இருந்தேன். மமதை, ஆணவம், அதிகாரம், அகம்பாவம் எல்லாமே என் கண்ணை மறைத்து ஆட்டி படைத்து விட்டது. மலை உச்சியிலிருந்து அடிவாரத்திற்கு தள்ளியது போல், தூக்கி வீசியதைப் போல் இப்பொழுது நான் உணர்கிறேன். முதலில் நீங்கள் என்னிடம் வந்து ஆண்டாள் என்ற பெயரை சொன்னதும் அந்த பெயர் பற்றியே சிலாகித்து பேசினேன். ஆனால் ஆண்டாளின் ஜாதகத்தை பார்த்ததும் நான் அதிர்ந்து போனேன். யார் அந்த ஒருத்தி? அது அது பட்டு. இன்னும் என்ன பேசணும்? அதான் உங்க அப்பா வந்து பேசினாரு. உங்க அப்பா பேசின விதம் தப்பு. பதிலுக்கு எங்க அப்பாவும் பேசினாரு. எதுக்கு பொண்ணு கேட்டு வந்தேள்? மிலிட்டரிக்கு ஆள் தேவையா? அதான் பொண்ணு கேட்டு வந்தேன். சிப்பா அந்த பக்கம்.